எதுவும் கையில் கிடைக்கும் முன் கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை. தந்திரம் பழகு, யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. கண்முன்னே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என நினைக்காதே. தேளில் கொடிக்கில் மட்டுமல்ல, தேனையின் கொடிக்கிலும் விஷம் உள்ளது. சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களுடன் இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. யாரும் திடீரென மௌன மொழியை தேர்ந்தெடுப்பதில்லை. நிறைய பேசி, சண்டையிட்டு, அழுது கெஞ்சி, புலம்பி, கடைசியில் எதுவுமே பலனளிக்காமல் போகும்போதுதான் மௌனமாகிறார்கள். உன்னுடைய விடாமுயற்சிக்கு விதி ஒரு பொழுதும் தடையாக இருக்க முடியாது. உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்வும் என்றும் நிரந்தரமல்ல. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில், உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். முதல் முறை விழுந்து விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகி இருக்க முடியாது. வாழ்க்கையும் அதுபோலதான். குறிக்கோளை அடைவது முக்கியமல்ல, எப்படி அடைகிறோம் என்பதே முக்கியம். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். எப்பொழுது நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி உயர்வாக பேசுகிறார்களோ அப்பொழுதுதான் நீ உண்மையான உள்ளங்களை சம்பாதித்துள்ளாய் என்று அர்த்தம். இறைக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்கிய மீன் கரைக்கு வந்து புலம்பி தவிப்பது வீண். இன்னாரை போல் வாழ வேண்டுமென்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டுமென்று பிறர் என்னும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. அனுதினமும் ஆசைகளை அடுக்காதே. அடுக்கிய ஆசைகள் அதிகமானால் சரிந்து விழும் ஒரு நாள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தாலே போதும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம். தேவையெனில் முகவரி தேடுவதும், தேவை முடிந்ததும் முகங்களையே மறந்து விடுவதும் இந்த உலகத்தின் இயல்பு. ஒரு ஏழை பணக்காரனாகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகிறான். ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன. இதுதான் இன்றைய உலகம். உலகத்தில் அதிகமான உண்மைகள் மதுக்கடைகளில் மது அருந்திவிட்டு சொல்லப்படுகிறது. அதிகமான பொய்கள் நீதிமன்றத்தில் புனித நூல்களின் மேல் ஆணையிட்டு சொல்லப்படுகிறது. வலிகளை மறந்து சுமந்து வந்த சுமையை இறக்கியதும் ஓரங்கட்டப்படும் கழுதையின் நிலையும், சுகங்களை மறந்து உறவுகளை சுமந்து கரையேறியதும் ஒதுக்கப்படும் முதியோர் நிலையும் ஒன்றே.